வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான். அதுவும் லெஃப்ட் ஓவர் ரைஸ். இப்போ ரைஸ் வந்து மிச்சமாயிடுச்சுன்னா அது என்ன பண்ணலாம், நம்ம தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதமாக சாப்பிட்லாமா, உடனே வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி குடமிளகாய் வந்து கொஞ்சமாக நைஸாக கட் பண்ணி அதில் போட்டு லைட்டாக வதக்கிருக்கு. ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அதனால் லைட்டாக வதக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு எக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ரைஸ் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால ஒரு எக்கு போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா இருந்தால் ஒரு 2, 3 எக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர், அதாவது மிளகு, ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அந்த பவுட்ரு போட்டிருக்கேன் நான். அதுவும் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்து இந்த எக்கை வந்து அப்படியே பொரியல் மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து சால்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு இருந்தால் போதுமானது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நம்ம குடமிளகாயை வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஆல்ரெடி லைட்டாக நம்ம வந்து வதக்கிட்டோம். ரொம்ப நேரம் வதக்குனா அதோடய டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதுக்காண்டி தான் வந்து லைட்டாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஓரளவு இந்த முட்டை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு கரண்டி அளவு இருந்தது. அதை வந்து நான் வந்து அதில் அந்த முட்டையோடு வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து சேர்த்து கிண்டி விட்டுருங்க. அந்த எக்கு ரைஸோடு வந்து எல்லாம் வந்து ஒன்றா சேரணும். சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த குடமிளகாய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்னென்ன ஃப்ளேவர்னால் கேரட் சேர்த்துக்கலாம், அடுத்து வந்து கறி லீவ்ஸு, கொரியந்தர் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டால் என் பையன் வந்து தனியாக எடுத்து வச்சுருவான். அதுக்காண்டி அதெல்லாம் வந்து போடாமல் அரைச்சி போடுவேன் மற்றதுலாம். இதில் வந்து அரைச்சி போட்டால் அந்த கலர் மாறிடும், ஃப்ளேவரும் மாறிடும். அதுக்காண்டி அரைக்கலை. இப்போ வந்து பாருங்கள், ஃபைனலாக நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த அந்த குடமிளகாய் இதோட சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிட்டிங்கன்னா சூப்பரான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்களே, அது மாதிரி சோறு வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, பேர் வைக்கணும். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம ரைஸ் மிஞ்சிருச்சு சாப்பிட அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து சாப்பிட்டான். அது மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.